ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு guruslifestyle. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாட்டம் ஃப்ரில்டு ஜப்லாஸ் எப்படி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்பெஷலாக நியூ பார்ன் பேபி கேர்ள்ஸ்க்காக தான். நம்ம முன்னாடி எடுத்த மாதிரி இதுலேயும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கிற காட்டன் துணி எடுத்துக்கிறோம். நான் இங்கே ஃப்ளோரல் பிரிண்ட் எடுத்துருக்கிறேன். இது 2 பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இதோட லென்த் நான் 10 இன்ச்சஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாட்டம் ஃப்ரில் கொஞ்சம் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளோட விட்த் 13 இன்ச்சஸ் 2 பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் நான் எடுத்துருக்கிறேன். இதை வழக்கம் போல் 2ஆக மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் பீஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். ரெண்டுத்துலேயுமே மார்க் பண்ணிக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸில். இதில் இருந்து 2 பக்கமும் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுனா நம்மளோட நெக் விட்த்து. எப்போவுமே மார்க் பண்ணுற மாதிரி 2 இன்ச்சில் நெக்கோட விட்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நமக்கு ஸ்லீவு அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஷோல்டர்லாம் மார்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2 இன்ச் 2 பக்கமும் மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா நம்ம நம்மளோட நாட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதோட ஒரு பக்கத்தில் நம்ம இந்த மாதிரி 2 தடவை மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ்லேயுமே நீங்கள் மடித்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டு எடுத்தாச்சு. 2 பக்கமுமே மடித்து எடுத்துகிட்டு அடுத்து நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஃப்ரில் அட்டாச் பண்ணுறதுக்கு அதே சாஃப்ட் காட்டனில் எல்லோ கலர் பிரிண்ட் எடுத்துருக்கிறேன். இது நமக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போ நம்மளோட விட் 13 இன்ச்சஸ், அப்போது இது 26 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரில்ஸ் ரொம்பவே அழகாக வரும். இங்கே என்கிட்ட ஃபுல் பீஸாக இல்லை, அதனால் 2ஆக எடுத்து ஜாயின் பண்ணி நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த 2த்தையும் ஃபஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணிக்கணும்னா, 2தோட நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது திருப்பிட்டா நமக்கு கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கும். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு கீழே மடித்து அடிச்சுக்கணும். நம்ம எப்போவுமே அடிக்கிற மாதிரி 2 டைம் மடித்து அடிச்சுக்கணும். ரொம்பவே சின்னதாக மடிச்சுக்கோங்க. எப்போவுமே 1/2 இன்ச் மடித்து டோட்டலாக 1 இன்ச் இருக்கும். இதில் நம்ம 1/4 இன்ச்சாக மடித்து டோட்டலாக 1/2 இன்ச்சில் மடித்து தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போது ஃபுல் லென்த்துக்கும் நான் தையல் போட்டு எடுத்துட்டேன் மடித்து. அடுத்தது நம்ம ஃப்ரில்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்படி ஃபஸ்ட்டு உங்களோட நல்ல பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா ஒரு இன்ச்சுக்கு சும்மா தையல் போட்டுக்கோங்க. அப்புறமா குட்டி குட்டியாக நீங்கள் சுருக்கங்கள் எடுக்க ஆரம்பிங்க. ஒரே சைட்லேயே சுருக்கம் எடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாக்ஸ் ஃப்ளீட் கூட பண்ணலாம். எந்த மாதிரி டைப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஜப்லாஸில் எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். நான் இங்கே நார்மலாக நம்ம ரெகுலர் ப்ளீட்ஸ் தான் எடுக்கிறேன். ஸ்மாலாக எடுத்து நான் வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் சின்னதாக சுருக்கம் எடுத்துட்டேன். ஃபுல் லென்த்துக்கும் நம்ம சுருக்கம் எடுத்தாச்சு. இப்போ இதை நம்மளோட டாப் பீஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் சுருக்கம் எடுத்துருக்கீங்கல்ல, அந்த பக்கத்தையும் உங்களோட துணியோட நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்து ஒன்றா வச்சு ஒரு 1/2 இன்ச்சில் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த்துக்கும் தையல் போட்டுக்கோங்க. 2தோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கணும். கெட்ட பக்கத்துக்கு மேலே தையல் விழணும். இந்த மாதிரி சேர்த்து பிடிச்ச மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிடுங்க ஃப்ரில்லை. அடுத்தது நம்ம மேல் தையல் போடணும். இதை மேல் பக்கமாக தள்ளிக்கோங்க. நம்ம தச்சுட்டு அப்புறமா நீங்கள் மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல் லென்த்துக்கும் மேல் தையல் போட்டு எக்ஸ்ட்ரா ஃப்ரில் இருந்தால் கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த நாட் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 12 இன்ச்சஸ் லென்த் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். விட்த்து 2 இன்ச் போதும். டோட்டலாக நமக்கு 4 பீஸ் வேணும். இதை எப்பவும் போல் நம்ம சென்டரை நோக்கி 2 பக்கத்தையும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி சென்டரை நோக்கி மடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து ஃபுல் லென்த்துக்கும் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரியே 4 பீஸும் செஞ்சு எடுத்துட்டோம். ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தோம்ல 2 இன்ச் சென்டர்லேருந்து, அதுதான் நான் திருப்பி மார்க் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம இந்த நாட்டை வச்சு அட்டாச் பண்ணிக்கணும். அதுக்காக மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி சென்டரை மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 2 பக்கமும் 2 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த 2 இன்ச் வந்து நம்மளோட நெக்கோட விட்டு, இதுக்கு அப்புறமா தான் நம்மளோட நாட்டை நம்ம வச்சு தைக்கணும். இதுக்கு முன்னாடியே வச்சு தைச்சிட்டோன்னா குழந்தைங்களோட கழுத்து பகுதியில் இது வந்து நின்றுடும். இப்போ பாருங்கள், இந்த 2 இன்ச்சோட மார்க்கிங்க்கு அப்புறமா நான் இந்த மாதிரி நாட்டை வச்சு தையல் போட்டுக்க போகிறேன். இப்போ நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு உங்களோட ஜப்லா இந்த மாதிரி தான் இருக்கும். இது உங்களோட ஃப்ரண்ட் பீஸு. இதே மாதிரியே நீங்கள் பேக் பீஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரில் அண்ட் நாட் அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நாட்டில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக இந்த ஸ்கொயர் பீஸ் வைக்கலான்னு இருக்கேன். இது வந்து நான் 3 இன்ச் எடுத்துருக்கிறேன் ஸ்கொயர் பீஸ்க்கு. இதை பாருங்கள், இப்போ இந்த ஸ்கொயர் பீஸோட நல்ல பக்கத்தையும் உங்களோட நாட்டையும் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி 2ஆக மடித்து ஒரு இடத்துல தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம தைப்போம்ல டாசல்ஸ், அதே மாதிரி தான் இதுவும். சும்மா இங்கே ஒரு அழகு சேர்க்கலாம். இது கேர்ள்ஸோட ஜப்லாவில், ஸோ இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன். இதே மாதிரி உங்களோட 4 நாட்லேயுமே செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயுமே நான் வந்துட்டு ஃப்ரில் அட்டாச் பண்ணியாச்சு, நாட்டும் செஞ்சுட்டு அதில் அந்த குஞ்சமும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது 2த்தையும் அட்டாச் பண்ணிடலாம். இப்போது இதோட நல்ல பக்கத்தை இன்னொன்றத்தோட நல்ல பக்கத்துக்கூட வச்சுருவோம். இப்படி வச்சுட்டு கெட்ட பக்கத்துக்கு மேலே மார்க்கிங் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்மளோட சென்டரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிப்போம். அடுத்தது வந்துட்டு செஸ்ட் எடுத்துக்கலாம். செஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே 10 இன்ச் தான் கொடுக்குறேன். பாருங்கள், 2 பக்கமும் நான் வந்துட்டு அப்படியே தான் கொடுக்குறேன். ஒரு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. 2 பக்கமும் அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே அப்படியே ஸ்லாண்டிங்காக போட்டு கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கொண்டு போய் கீழே நிறுத்திக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்துகிட்டு வருவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட நாட் ஜப்லா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் நம்ம முன்னாடி செஞ்ச மாதிரியே ஷோல்டர் நாட் தான், ஆனால் ரொம்பவே ஈஸியாக இதை தைச்சிடலாம். ஃப்ரில்ஸ் வேறு இருக்கிறதுனால கேர்ள் பேபிஸ்லாம் போட்டுக்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ண இந்த ஜப்லா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.